சஞ்சீவி பர்வத்தத்தை எடுத்துன்னு வர்றதுக்காக போகிறார். அவர் சஞ்சீவி மலையை எடுக்கிறதுக்கே போல, அவர் போனது சந்தானகரணி விஷல்யகரணின்னு 2 மூலிகை வேணும். சந்தானகரணின்னா வெட்டுப்பட்ட உடலாக இருந்தால் அதை சேர்த்துடுமா. விஷல்யகரணி எத்தனை அம்பு குத்தி இருந்தாலும் அந்த சல்யம் இல்லாமல் அம்பு இல்லாத ஆக்கிடுமா. இதுக்காகத்தான் அவர் தேடின்னு போனார். மிருத சஞ்சீவினின் செய்வ விஷல்யகரணீம் அப்படி சுவர்ணகரணீன் செய்வ சந்தானீஞ்ச மகோஷதீன் ச பர்வத தடாகிரஸ்தா பீடையன் பர்வதோத்தமம் ஹனுமான் திருஷ்யதே வீரா த்விதீயைவ பர்வதா. அவ்வளவு பெரிய வடிவத்தை எடுத்துன்னு நேராக கீழேந்து தாவினார். இப்போ லங்கையிலேருந்து பறக்கணும். போகிறது சண்டை நடந்துட்டு இருக்கிற லங்கையிலேருந்து நடு ஹிமாச்சல தளவுக்கு வந்தார். ஓஹோன்னு இருக்கு அந்த ஓஷதி பர்வதம். பார்த்தால் எது சந்தானகரணி மூலிகைன்னு தெரியல, எது விஷல்யகரணின்னு தெரியல. உயர்ந்த மூலிகைகள் எல்லாம் யார் கையிலையும் தப்பாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களை மறைத்து கொண்டு விடும். அதனால் அந்த மூலிகை தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. ஆஞ்சநேய சுவாமி கேட்டு கேட்டு பார்க்குறார், மூலிகை தெரியல. அவருக்கு சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடுச்சு. ராம கைங்கரியத்துக்காக நான் வந்திருக்கிறச்சே, ஏ மலையே, உனக்கு அந்த கைங்கரியத்தில் பங்கு வேணுமா வேண்டாமா? உனக்கு பக்தி இருக்கா இல்லையா, உனக்கு ஞானம் இருக்கா இல்லையா, நான் தான் தேடணுமான்னார். அப்போவே அது காட்ட ஆரம்பிச்சுது. அதுக்குள்ள அவருக்கு அவசரம். இனிமேல்லாம் பொறுமையாக காத்திருந்தா போராது, இந்த மலை முகட்டோட பேத்துன்னு போட வேண்டிதான் முடிவு பண்ணார். எடுத்த வேகம் மலை கையோட வந்தது. அந்த பக்கம் போனார். கீழே இறங்கிறதுக்குள்ள அதனுடைய வாசனை அடித்தே ராமனு லக்ஷ்மணனும் மூழ்கினுட்டா. மலையை கீழே வச்சுட்டு மேலே சண்டையை தொடரணும் இல்லையோ. அப்போ ராமன் சொல்றதுதான் ஆச்சரியம். ஹனுமாரே, வந்த காரியம் முடிஞ்சது. மலையை பேத்து சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்தெல்லாம் நம்ம வேலை இல்லை. இதே வேகத்தில் திருப்பி கொண்டு போய் வச்சுட்டு வரும்னார். நம்ம என்னைக்கான வெப்பமா போட்ட வழக்க நிறுத்திட்டு எழுந்து போயிருக்கோமா? போட்ட நாற்காலியை நகர்த்தி வச்சுட்டு போயிருக்கோமா? ஒன்றும் கிடையாது. சாப்பிட்ட இலையை எடுத்துட்டு போயிருக்கோமா? பண்ண மாட்டோம். அவர் மலையை திருப்பி கொண்டு வைக்கிறார். இலையை எடுக்கிறது இல்லை, மலையை போய் தூக்கின்னு வந்து வச்சுட்டு. யுத்தத்தினுடைய அவசரம், நமக்கு ஒரு அவசரமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் யுத்த பூமி 7 நாள் இரவு பகல் இல்லாத சண்டை. அதற்குள்ள திரும்ப போய் எடுத்த இடத்துல வச்சுட்டு தான் அனுமார் திரும்பி வந்திருக்கணும்னா ஒழுக்கம். நாம் என்ன காரியத்தை பண்ணுறோமோ பண்ணோங்கிறது மட்டும் இல்லை, பேர் எடுக்கிறது மட்டும் இல்லை, எந்த முறையில் பண்ணணுமோ எந்த ஒழுக்கத்தோடையோ செய்ய வேண்டும்.